பேர் என்ன சொன்ன? இது வரைக்கும் நீங்க கேட்கவே இல்லையே சார். ராமகிருஷ்ணா, ஆர்கேன்னு கூப்பிடுவாங்க. ஓகே, கம் இன்சைட். Is she good looking? ஆமா சார். எஸ் சார். She is beautiful. Thanks. She's my wife. சாரி சார், சாரி சார். பரவாயில்ல. Never feel sorry for anything in life. ஏன்னா அழக ரசிக்க தெரியாதவ என்ன பொறுத்த வரைக்கும் ஆம்பளையே கிடையாது. இம்பார்ட்டன்ட். அழக ரசிக்கணும், அவகாசம் கிடைக்கிறப்போ அதை அனுபவிக்கணும். எப்போது எந்த பொண்ணையாவது டச் பண்ணிருக்கியா? டச்சுனா பெருசா எதுவும் இல்ல. ஆனா என் கண்ணை மூடிக்கிட்டு கற்பனை உலகத்துல டச் என்ன கர்மம் எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. Funny guy. So, let's start the game of life and money. Before that, என்ன சாப்பிடுற? Whiskey, vodka, rum, brandy? ஆஹா, எனக்கு பழக்கம் இல்ல சார். பழகிக்கிறியா? ஒரு கிளாஸ் தண்ணி போதும் சார். நான் எப்போ இந்த மாதிரி பில்டிங் கட்ட போறேனோ? மிஸ்டர் ஆகே, இந்த மாதிரி வேலையெல்லாம் நானே செஞ்சுக்குவேன். வேலைக்காரங்களுக்கு சொல்ல மாட்டேன். அவங்க கண்ணு நல்லதில்ல. நோ சார், அந்த மாதிரி சொல்லாதீங்க. இப்போ நான் உனக்கு பணம் தரேன். எவ்வளவுன்னா 1 கோடி ரூபாய். ஜோக் பண்ணாதீங்க சார். இந்த உலகத்துல யாருக்கும் ஒரு 10 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாங்க. அவசரம்னா பல கோடியை திருப்பதி உண்டியல்ல வேணா போடுவாங்க. இந்த மாதிரி தேசத்துல ஒரு சராசரி சொசைட்டில இருக்கிற என்ன மாதிரி ஆளுக்கு லட்சம் ரூபாயே அதிகம். கொடுங்க சார், ஒரே வருஷத்துல 100 லட்சமாக்கி காட்டுறேன். அதுக்குதான் லட்சம் இல்ல 100 லட்சம் தர. அத நீ 10,000 லட்சம் ஆக்கணும். அதாவது 100 கோடி ரூபாய். இதுல உங்களுக்கு என்ன லாபம் சார்? எஸ், இப்பதான் நீ கரெக்டா பிசினஸ்க்கு வர. 365 நாளைக்கு அப்புறம் 98 கோடி நீ எடுத்துக்கிட்டு நான் கொடுத்த 1 கோடி ரூபாய்க்கு இன்னொரு கோடி சேர்த்து கொடு. அவ்வளவுதான். நான் ஒருவேளை ஏமாத்திட்டா? கொன்னுடுவேன். ஐயோ நோ சார், சும்மா சொன்னேன். இப்படி கோடி ரூபாய் தரதுல வேற ஏதாவது உள்நோக்கம் இருக்கா சார்? இருக்கு. பிளஷர், ஆனந்தம், விளையாட்டு, கேம், ரியாலிட்டி ஷோ. எஸ் ஆர்கே, இது ஒரு கேம். சார், இந்த கேம்னால உங்களுக்கு நஷ்டம் வராதா? வராது. இதே மாதிரி 365 நாளும் நாளுக்கு 1 கோடி ரூபாய் கணக்குல உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு கொடுத்தா 365 நாளைக்கு அப்புறம் 365 கோடி கஷ்டப்படாம வரும். வராம போனாலும் பரவாயில்ல. ஏன்னா இதே மாதிரி 40 வருஷம், அதாவது 40 × 365 = 14,600 கோடி. அதுக்கு 10 மடங்கு, அதாவது 1,46,000 crores. அப்படின்னா 1,46,000 கோடி என்னுடைய ஆஸ்தி. ஓகே, so no issues, no worries at all. என்ன கோடி ரூபாய் தரவா? சும்மா இருங்க சார். நான் கேட்ட லட்சத்தை கொடுங்க சார். நோ, கோடி ரூபாய் தான் தருவேன். அதை 100 கோடி ஆக்கணும். நீ உன்னால முடியுமா? முடியாத? டெஃபினட்டா செய்வேன் சார். 2 கோடிய உங்களுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிற 98 கோடிய 100 மடங்கா, அதாவது 9,800 கோடியா இன்னும் 1 வருஷத்துல ஆக்கிடுவேன். கொடுங்க சார். ஆனா 3 கண்டிஷன். அப்படின்னா? அதுதான் கேம் ஆஃப் லைஃப் அண்ட் மணி. சொல்லுங்க சார். கண்டிஷன் நம்பர் 1, நான் 1 கோடி ரூபாய் இங்க வைக்கிறேன். அத மொத்தமா ஒரே தடவை 60 நிமிஷத்துல எடுத்துட்டு போகணும். கண்டிஷன் நம்பர் 2, இங்க யாரையும் எந்த உதவியும் கேட்க கூடாது. யாரும் செய்யவும் மாட்டாங்க. என்கிட்ட பேசக்கூடாது. 60 நிமிஷத்துல மொத்த கோடி ரூபாய ஒரே தடவை எடுத்துக்கிட்டு போகணும். Now, கண்டிஷன் நம்பர் 3, ஒருவேளை 60 நிமிஷத்துக்குள்ள பணத்தை உன்னால எடுத்துக்கிட்டு போக முடியலன்னா கிரேஸ் டைமா உனக்கு இன்னும் 10 நிமிஷம் தரேன். எதுக்கு தெரியுமா? நீ இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. அந்த 10 நிமிஷத்துல நீ ஓடி போயிடணும். அப்படி போகலன்னா இந்த வீட்ல இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துல நீ எங்க இருந்தாலும் சரி, இந்த ரிவால்வரால உன்னை கொன்னுடுவேன். இந்த பெரிய பெரிய டயலாக்ல எதுக்கு சார்? முதல்ல பணத்தை எடுத்துட்டு வாங்க ஃபர்ஸ்ட்.
60 நிமிஷம் வேண்டாம், 6 நிமிஷத்துல ஒரே சொடுக்குல 1 கோடி ரூபாயோட மாயமாயிடுவேன். ஓகே? சோ கண்டிஷன்ல புரிஞ்சுக்கிட்டல. 60 நிமிஷம், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கிரேஸ் டைம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா கேம்? எஸ் சார். ஆல்ரைட். இவர் பில்டப்ப பார்த்தா கோடி ரூபாய் தர மாதிரி தெரியல. ஆமா, கோடி ரூபாய் எடுத்துட்டு போறதுக்கு 60 நிமிஷம் என்னத்துக்கு? ஆமா, முதல்ல பணம் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஐயோ, இவர் என்ன இழுத்துட்டு வராரு? இது என்ன பணமா? என்னடா இது? அடேங்கப்பா, நிஜமாவே இது பணமா தான் இருக்குமா? சரி, பாக்குற வரைக்கும் பொறுத்தாச்சு, ஆற வரைக்கும் பொறுப்போம். ஐயோ, இது என்னடா ஒரே டென்ஷனா இருக்கு? அட சாமி, இவர் என்ன இன்னொன்னு இழுத்துட்டு வராரு? இதெல்லாம் ஒருவேளை பிளாக் மணியா இருக்குமோ? எந்த கலரா இருந்தா நமக்கு என்ன? பணம் பணம் தானே. பாப்போம் உள்ள என்னதான் இருக்குதுன்னு. இதெல்லாம் பணம் தானே சார்? எதுக்கு அவசரப்படுற? நீ தான் பார்க்க போறியே. எல்லாம் 50 ரூபா கட்டு. அம்மாடி சார், இது என்ன பேக் எடுத்து போறாரு? ரெண்டாவது கண்டிஷனோ? இது நிஜம்தா? இப்போ டைம் சரியா 8:30 ஆயிருக்கு. கண்டிஷன்ஸ்லாம் ஞாபகம் இருக்கல? 60 minutes பிளஸ் கிரேஸ் டைம் 10 minutes. ஒரு தடவை பணத்தை டச் பண்ணலாமா? இந்த பணம் எல்லாம் உனக்கு தான். ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. கனவு நிஜமாக்குறதுனா இதுதானா? இது நிஜம்தா சார்? ஒரு தடவை என்ன கிளுங்க சார். அப்படின்னா அது நிஜமாவே நிஜம்தா? நேரத்தை வீணாக்காதே. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் என் மூளையை யூஸ் பண்ண டைம் வந்துருச்சு. ஓகே, கண்டிஷன் நம்பர் 1, நான் 1 கோடி ரூபாய் உனக்கு தரேன். அத 60 நிமிஷத்துல மொத்தமா இங்க இருந்து நீ எடுத்துட்டு போகணும். கண்டிஷன் நம்பர் 2, இங்க நீ யாரையும் எந்த உதவியும் கேட்க கூடாது. கண்டிஷன் நம்பர் 3, 60 நிமிஷத்துக்குள்ள உன்னால பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போக முடியலன்னா உனக்கு கிரேஸ் டைம் 10 நிமிஷம் தரேன். அந்த 10 நிமிஷத்துல நீ எஸ்கேப் ஆகலன்னா உன்னை இதே ரிவால்வரால சுட்டு கொன்னுடுவேன். நல்ல காஃபி குடிச்சிட்டு நீங்களும் உங்க மூளையில 0.25% யூஸ் பண்ணி 60 நிமிஷத்துல நான் இந்த பணத்தை எப்படி எடுத்துட்டு போக போறேன்னு யோசிச்சுட்டு வாங்க.